அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிலேட்டடா மதுரையில் நடக்கக்கூடிய போராட்டம் பாத்தீங்கன்னா இப்ப கேன்சல் பண்ணிருக்காங்க. இந்த போராட்டம் கேன்சல் ஆனதுனால நமக்கு எந்த வழியுமே கிடைக்காதா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. ஏன்னா அந்த போராட்டம் நடந்திருந்தா நம்ம எல்லாருக்கும் ஒரு தீர்வுகள் கிடைச்சிருக்கும். கரெக்டுங்களா? அது இல்லாம அந்த போராட்டம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேஸ்ல தான் நடக்கிற மாதிரி இருந்தது. அது எந்த மாதிரி வேணாலும் அந்த போராட்டம் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அறவழி போராட்டம் சொல்லிட்டு ஒரு வழி இருக்கு. அது பாத்தீங்கன்னா நமக்கு டேப் ஐஏஎஸ் அகாடமி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஆஸ்பிரண்ட் இருந்தீங்கன்னா எங்களுடைய அகாடமில அந்த ஃபார்ம்ல சைன் போட்டுத்தாங்க. நம்ம 1,00,000 மாணவர்கள் சார்பாக அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து நம்ம இந்த எக்ஸாம் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை பத்தின ஃபுல் டீடைல் தான் நான் இதுல கொடுத்துருக்கேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓகே, வீடியோக்குள்ள போயிடுவோம். இப்ப நியூஸ்ல பாத்தீங்கன்னா பிரேக்கிங்கா என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, போராட்டம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு தமிழ் மொழி வினாத்தால் சர்ச்சை தொடர்பாக போராட்டம் நடத்தினால் கடும் நடவடிக்கை. ஆமா, இவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிலேட்டடா நம்ம மதுரையில போராட்டம் நடத்த போறோம், அதுக்கு அனுமதியும் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நடராஜ் என்பவர் பாத்தீங்கன்னா அறிவிச்சிருப்பாரு. பட் அதுக்கு மதுரை மாநகர காவல் ஆணையர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்த மாதிரி ஒரு அனுமதியை நாங்க கொடுக்கல, மீறி நீங்க இந்த அனுமதி இன்றி அந்த இடத்துல கூட்டம் கூடினாலோ இல்ல போராட்டம் நடத்தினாலோ தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்ப இதை நம்ம கருத்துல வச்சுட்டு நம்மளால எந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி உடைய பார்வையில இந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்துட்டு போக முடியுமோ அதுக்கு என்ன வழி சார்ன்றதுதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று மதுரையில் போராட்டம் நடத்தி அனுமதி இல்லை அப்படின்னு விளக்கம் தெளிவாவே கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன சார் பண்றதுன்றதுதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம அறவழி போராட்டம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ தம்ப்ளைன்ல கொடுத்திருப்பேன். அந்த அறவழி போராட்டம் எதுக்கு சார், அது எப்படி சார் எடுத்துட்டு போறோம்னா, நம்மளுடைய கோரிக்கைகள், மாணவர்கள் சார்பாக கோரிக்கைகள், இது உங்களுக்கு கரெக்ட்னு பட்டுதுன்னா நம்ம அதை சைன் போட்டு கொடுக்கலாம். இல்ல சார் இது எனக்கு கரெக்டா வராது அப்படின்னா நம்ம அதை அப்படியே விட்டுருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 தேர்வு குறித்து தேர்வுகளின் கருத்து அறியப்பட வேண்டும். அதாவது எல்லா ஆஸ்பிரண்ட்டுமே ஒவ்வொரு கருத்து வச்சிருப்பாங்க. எனக்கு கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்கு, நீங்க சிலபஸை தாண்டி கேட்டிருக்கீங்க, இந்த சிலபஸ்ல இந்த புக்கு கொடுத்துருந்தாங்க கரெக்டா படிச்சிருக்குமே, எதையுமே சொல்லாம மினிமம் ஒரு 70 மார்க் எடுக்கிற மாதிரி தானே கொஸ்டின் பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு. சோ அவங்கவுங்க கருத்துக்களை கேட்டறியணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 என்ற தேர்வுகளுக்கு பணி மற்றும் கல்வி தகுதியின் அடிப்படையில் வினாத்தாள்களின் தரம் மற்றும் பாடத்திட்டம் அமைய வேண்டும். ஆமா, குரூப் 1னா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, குரூப் 2னா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, குரூப் 4னா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த கல்வி தரத்துக்கும் அந்த சிலபஸுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க எக்ஸாம் வைக்கணுமே தவிர்த்து காம்படிஷன் அதிகமா இருக்குதுன்றதுக்காக 1953ல ரிலீஸ் ஆன புக்ல இருந்தா கொஸ்டின் கேட்கறது தப்புங்க. ஓகேங்களா? அதுதான் ரெண்டாவது பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து, வரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A முதல் நிலை தேர்வில், அதாவது பிரிலிமினரி சொல்றாங்க, பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கில வினாத்தால் எடுக்கப்படும் வினாக்களின் தரம் சமநிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா கடந்த ஆண்டு 2024 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A பாத்தீங்கன்னா பிரிலிமினரி எக்ஸாம்ல இப்ப குரூப் 4ல கேட்ட தமிழ் மாதிரியே தான் அங்க ஆயிடுச்சு. ஏன்னா அங்க கேட்ட தமிழ் ரொம்ப டஃப் ஆகும், இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா ஈஸியாவும் இருந்தது. அதாவது தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கும் இங்கிலீஷ்ல கொஸ்டின் அட்டன் பண்ணவங்களுக்கும் மினிமம் வேரியபிள் கொஸ்டின்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12 கொஸ்டின் இருந்தது. ஓகேங்களா? இதனால தமிழ் மீடியம் படிச்ச தமிழ் சூஸ் பண்ண ஒரு சில மாணவர்கள் பிரிலிமினரியா நம்மளால கிளியர் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி வரக்கூடிய வினாத்தளம் அமைஞ்சிடக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. ஓகேங்களா? அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மற்றும் ஆங்கிலம் மொழித்தால் சமமாக இல்லாத பட்சத்தில் நார்மலைசேஷன் முறை பின்பற்றப்பட வேண்டும் அல்லது இது போன்ற தேர்வுகளில் பொது அறிவு வினாத்தாளை வைத்து முடிவுகள் தீர்மானிக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? ஆமா, போன குரூப் 2க்குமே எங்களுக்கு நார்மலைசேஷன் வேணும் சொல்லிட்டு இருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி என்னமோ இது பண்ணி பார்த்தோம், பட் எதுவுமே நடக்கல. ஓகேங்களா? அப்ப இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ் கூட இந்த மாதிரி தமிழ் ஈஸியா கேட்காம இங்கிலீஷ் ஈஸியா கேட்டாங்கன்னா என்ன சார் பண்றதுன்னா, ஒன்னு நார்மலைசேஷன் பண்ணி கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா லாங்குவேஜ் பேப்பரை அந்த ஒரு எக்ஸாம்ல கேன்சல் பண்ணிட்டு பொது அறிவு ஜிகே பிளஸ் மேக்ஸை யாரு அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அவங்கள அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுங்க தான் நம்ம கேட்கிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்துருவோம். 5வது பாயிண்ட் பார்த்துரும். பாடத்திட்டம் அடிக்கடி மாற்றாமல் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு நிலையான பாடத்திட்டத்தினை மாணவர்களுக்கு தேர்வாணையம் உறுதி செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க. ஏன்னா நம்ம ரீசெண்டா பார்த்துட்டு இருக்கோம், 2019 ஒரு சிலபஸ் இருந்துச்சு, கொரோனாக்கு அப்புறம் ஒரு சிலபஸ் ஆச்சு, அப்படியே 2023 ஒரு சிலபஸ் மாத்தினாங்க, 2024 மாத்தினாங்க, இப்ப 25 வரைக்கும் வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ப வருஷம் வருஷம் மாத்திட்டு இருந்தா டிஎன்பிஎஸ்சி நம்பி மட்டுமே படிக்கிற மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுதுன்றதையும் அவங்க யோசிக்கணும். ஓகேங்களா? அப்ப குறைந்தபட்சம் 5 வருஷத்துக்கு ஒரு சிலபஸ் அப்படியே எடுத்துட்டு போங்களேன். இப்ப யூபிஎஸ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சிலபஸ் பயன்படுத்துறாங்களோ அது மினிமம் 10 வருஷத்துக்கு கூட எடுத்துட்டு போறாங்க. ஏன் நம்ம டிஎன்பிஎஸ்சி அல்லது முடியாதா? கன்ஃபார்மா முடியும். இது நம்ம தேர்வர்களாக
நம்ம அவங்களுடைய கண்ணோட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறோம்ன்றதுதான் அறவழி போராட்டம்ன்ற மாதிரி ஒரு சைன் போட்டு நம்ம முதல் படி எடுத்து வைக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய கோரிக்கை. சரி, ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்துருவோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது தமிழ் பகுதிக்கு பழைய பாடத்திட்டமே கொண்டு வரப்பட வேண்டும். பழைய பாடத்திட்டத்தில் சில பகுதிகளின் நடைமுறைக்கு தேவையான கடிதங்கள் எழுதுதல், ஆங்கில மொழிபெயர்ப்பு, கலைச்சொற்கள் ஆகியவற்றை சேர்த்துக் கொள்ளலாம். அதாவது இந்த பாயிண்ட்ல என்ன சார் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பழைய தமிழ் இருந்தது பாத்தீங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்ட்டு, அதாவது இலக்கணம், இலக்கியம், செய்யுள்ன்ற மாதிரி அந்த பாட்டினை கூட திரும்ப எடுத்துட்டு வந்துருங்க. பட் இப்ப நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில ஸ்கில்ஸை மட்டும் அதுல சேர்த்துருங்க. இல்ல அதுல இருந்து ஒரு சில டாபிக் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கில்ஸை உள்ள ஆட் பண்ணிட்டு தான் நம்மளுடைய சார்பில் கேட்கிறோம். சரி, ஓகே, அடுத்து என்னன்னு பாத்துருவோம். பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளில் இருந்தும் அதற்குரிய பாடங்களை மாணவர்களால் எளிதில் அடையக்கூடிய பாடத்திட்ட புத்தகங்களில் இருந்தும் மற்றும் கேள்விகள் கேட்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுத்த வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நமக்கு சிலபஸ்ல எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம இதுக்குமே ஸ்கூல் புக்ஸ் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் படிக்கிறோம். அது இல்லாம அட்வான்ஸ் தமிழ் படிக்கிறோம். அது இல்லாம ஓல்டு எடிஷன் படிக்கிறோம். அது இல்லாம 2005 எடிஷன் படிக்கிறோம். அது இல்லாம ஒரு சில இன்ஸ்டியூட் புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம். இது எல்லாமே படிச்சு மினிமம் 60 கொஸ்டின் கூட வரல அப்படின்னா அது நமக்கு மன உளைச்சல தான் ஏற்படுத்தும். கரெக்டுங்களா? அப்படி இருக்க சொல்ல நீங்க இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ், இதுல இருந்து ஒரு சில கொஸ்டின் நாங்க கேட்கலாம், இல்ல ஒரு 10 புக்கு போடு, இல்ல ஒரு 8 புக்கு போடு, அந்த ரெஃபரன்ஸ் புக் போட்டீங்கன்னா நாங்க எங்க வழியை கரெக்டா பார்ப்போம். இங்க தமிழ்நாட்டுல படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்க முடியாதுன்னு ஒரு எண்ணம் கிடையாது. எங்களால நாங்க எவ்வளவு படிச்சாலுமே கிளியர் பண்ண முடியும். ஆனா படிக்கிற சோர்ஸ் இதுதான் நீங்க சொல்லாம உங்க இஷ்டத்துக்கு கொஸ்டின் பேட்டர்ன் மாத்திட்டு போனா அது எங்களுக்கு மன உளைச்சல தான் ஏற்படுத்தும். ஓகேங்களா? அதனாலதான் இந்த லைன் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, அடுத்த லைன் பாத்துருவோம். உத்தேச விடை குறிப்புகள், அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, ஓகேங்களா, வெளியிடப்படும் போது அவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் திருத்தப்பட்ட பின் இறுதி செய்யப்பட்ட விடை குறிப்புகள் ஃபைனல் ஆன்சர் கீ தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். கரெக்ட் தான். இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீன்னு ஒண்ணு விடுறாங்க. அது இல்லாம நம்மளுடைய குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், நமக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிட்ட போகும் பாத்தீங்களா, அப்போ போயிட்டு பிறகுதான் ஒரிஜினல் ஆன்சர் கீயே விடுவாங்க. அப்போ ஒரிஜினல் ஆன்சர் கீ விட சொல்ல ஒரு சில மாணவர்கள் அப்ப ஆன்சர் பார்த்துட்டு இல்ல எனக்கு கரெக்டா கவுட் ஆஃப் வருது, என்ன மட்டும் எதுனால செலக்ட் பண்ணாம போனாங்க, அந்த மாதிரி கொஸ்டின் எதுவுமே நம்மளால கேட்க முடியாது. அதுவே ஆன்சர் கீ விட்ட பிறகு இதுதான் கரெக்டான ஆன்சர்னா அது ஒரு ஃபைலாவே டிஎன்பிஎஸ்சில விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை இருக்கு. சரி, ஓகே, அடுத்து போயிடுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 முதன்மை தேர்வுகளில் தமிழ் வழி மாணவர்கள் பாதிக்கப்படுவதை ஆராய ஒரு வல்லுநர் குழு நியமிக்கப்பட வேண்டும். ஆமாங்க, நம்ம இன்னைக்கு வரைக்குமே நம்ம பார்வையில் இருக்கக்கூடியதுன்னா குரூப் 4 கஷ்டமா கேட்டாங்க, குரூப் 4 கஷ்டமா கேட்டாங்க அப்படின்றோம். ஓகேங்களா? இது ஒரு சிங்கிள் லெவல். அது இல்லாம இது ஒரு மத்த எக்ஸாம் காட்டிலும் கொஞ்சம் ஈஸியா தான் கேட்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். பட் ஆனா முதல் நிலை தேர்வு இருக்கக்கூடிய குரூப் 2 எக்ஸாம் மற்றும் குரூப் 1 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வழியில எழுதுறாங்க பாத்தீங்களா, டிஸ்கிரிப்டிவ், அவங்க மேக்சிமம் கிளியர் பண்ண முடியாம போயிடுது. என்ன சார் ரீசன்? அவங்க அவ்வளவா எழுத மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவங்க என்னதான் தன்னுடைய கண்டென்ட்டை பக்காவா கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து மத்தவங்களோட காட்டிலும் பக்காவா பண்ணா கூட அவங்க லாங்குவேஜை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. அதாவது இங்கிலீஷ் மீடியம்ல எழுதக்கூடிய ஒரு சிலரை வந்து ஈஸியா கிளியர் பண்றதாகவும் தமிழ் மீடியம்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா நம்ம எழுதினா கூட கிளியர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அப்ப இந்த நிலை மாற்றப்பட வேணும்னா அதுக்கான ஒரு வல்லுநர் குழுவை ஏற்படுத்தி அரசு பார்வையில் எடுத்துட்டு போனோம் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் முதன்மை தேர்வுகளில் பிஎஸ்டிஎம் தேர்வர்கள், ஓகேங்க, தேர்தல்னு கொடுத்துட்டு இருப்பேன், தேர்வர்கள்னு வரணும். பிஎஸ்டிஎம் தேர்வர்கள் தமிழிலேயே தேர்வு எழுதி உறுதி செய்ய வேண்டும். ஆமா, நமக்கு பிஎஸ்டிஎம் வந்து பாத்தீங்கன்னா 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் பண்ணிருக்கணும், பிளஸ் ஒரு டிகிரி பண்ணிருக்கணும். ஓகேங்களா? அது எக்ஸாமை பொறுத்து பிஎஸ்டிஎம். ஓகேங்களா? இந்த மாதிரி டிகிரி பண்ணவங்க கூட என்ன பண்ணிடுறாங்கன்னா தனக்கு இங்கிலீஷ்ல எழுதுறாங்கன்னா கிளியர் ஆகும்ன்ற ஒரு மனப்பான்மையில தமிழ் வழியிலேயே படிச்சிருந்தாலும் போய் இங்கிலீஷ் மீடியம்ல எழுதி கிளியர் பண்றாங்க. அதனால நீ பிஎஸ்சிஎம் சர்டிபிகேட் வச்சிருக்கனா நீங்களும் தமிழ்ல தான் எக்ஸாம் எழுதணும். ஓகேங்களா? அப்படின்ற ஒரு சார்புமே வச்சிருக்காங்க. சரி, ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். தேர்வு அறிவிக்கைகள் வெளிவந்தவுடன் மாணவர்களின் நலம் கருதி அத்தேர்விற்கான மாதிரி வினாத்தாள்களும் தேர்வாணையத்தால் வெளியிடப்பட வேண்டும். அதனுடன் பள்ளி புத்தகங்கள் தவிர்த்து மாணவர்கள் படிக்க வேண்டிய புத்தகங்களை தேர்வாணையம் முன்மொழிய வேண்டும். இதை நான் லாஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருப்பேன். புக்கை நீங்களே சொல்லிடுங்க, எங்களால படிக்க முடியும்னு கேட்டிருப்போம். அது இல்லாம ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காதுங்க. கரெக்டுங்களா? ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் பேட்டர்ன் மாத்திரம் பொது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 40 மார்க் எடுத்திருந்தாதான் நம்ம அடுத்து மெயின்ஸ் உடைய பேப்பர் நாங்க கரெக்ஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2A வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டா மாதிரி நீங்க ஏன் குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் விடல? சப்போஸ் நீங்க விட்டு ஒரு சில புக்ல இருந்து கேட்காம கேட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கூட நாங்க அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போமே. பட் நீங்க பண்ண அந்த தவறை மறைத்து நம்ம பண்ணதான் கரெக்ட்ன்ற மாதிரி இப்ப டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்துல இருந்து ஒரு சில போன் கால்ஸும் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. கரெக்டுங்களா? நீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ண பாருங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்க
அதுக்கு ஆன்சர் பண்ணாம விட்டா கூட நாங்க அறவழி போராட்டத்துல எங்களுக்கான தீர்வை நாங்களே தேடிப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். தேர்வாணையத்தால் நடத்தப்படும் கவுன்சிலிங் கூட்டங்களில் இறுதி நாள் மாணவர்கள் அலைக்கழிக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும். ஆமா, ஒரு சில வாட்டி லாஸ்ட் டே கவுன்சிலிங் வர வச்சுட்டு அவங்களுக்கு எந்த ஒரு போஸ்டிங்கும் கிடைக்காமலையோ இல்ல உங்களுக்கு அவங்களை எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காம ரிட்டர்ன் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. சோ அந்த மாதிரி நிலை ஏற்படக்கூடாதுன்றதும் ஒரு கோரிக்கை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்வுக்கான வினாத்தாள் மற்றும் மொழிபெயர்ப்பு கரெக்ஷன் பிழைகள் இல்லாமல் இருப்பதை ஆவணம் செய்ய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்லயுமே மினிமம் 1-2 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல தப்பாகும். ஓகேங்களா? லாஸ்ட் குரூப் 4 அதுக்கு முன்னாடி குரூப் 4 எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உச்ச நீதிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் ஆர்டிகல் நம்பர் 32 படி சுப்ரீம் கோர்ட்டும் ஆர்டிகல் நம்பர் 226 படி ஹை கோர்ட்டும் இது பண்ணலாம். அத 2022 நடந்த குரூப் 4 கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப தப்பு பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் தப்புலாம் இல்லாத அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்து மத்திய அரசு பணிகளிலும் தமிழக மாணவர்கள் சாதிக்கும் வண்ணம் நமது தேர்வாணையத்தின் தேர்வு முறை வினாத்தாள்கள் மற்றும் பாடத்திட்டம் அமைய வேண்டும். ஓகேங்களா? அதாவது இப்ப இருக்கிற ஸ்டாண்டர்ட் நம்ம யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு. பட் யூபிஎஸ்சில இருக்கக்கூடிய ஒரு சில சிலபஸ் ரிலேட்டடா இங்க சிலபஸ் இருந்தா கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கோரிக்கை தான் வச்சிருக்காங்க. ஓகே, இதுல நமக்கு ஒரு சிலருடைய கருத்து ஒரு சில பாயிண்ட்ஸ்கள் வேறுபடலாம். ஓகேங்களா? இதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் எனக்கு கரெக்டா பொருந்துது சார், இல்ல எனக்கு இதுல ஆர்வம் இருக்கு சார் அப்படின்னீங்கன்னா அதற்கான வழி என்னன்றது இப்ப நானே சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்ப மதுரையில் நடக்கக்கூடிய அந்த போராட்டம் கேன்சல் ஆனதுனால நமக்கு வழியே கிடையாது சார் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் கேட்டா அப்படி ஒண்ணும் கிடையாதுங்க. ஓகேங்களா? இப்ப அறவழி போராட்ட தீர்வு. ஓகேங்களா? இப்ப மதுரையில் நடக்கக்கூடிய போராட்டத்தை ஏற்பாடு செஞ்ச நடராஜன் சார்ன்ற ஒரு பர்சன் மாதிரி இப்ப அறவழி போராட்டம் 1 லட்சம் சைன் வாங்கலா கூட நம்மளால சாதிக்க முடியும், இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்லிட்டு டாப் ஐஏஎஸ் அகாடமியோடைய நிறுவனர் வந்து ஆகாசமூர்த்தி சார் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வழி இருக்கு, இதை நம்ம மேற்கொள்ள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கும் மாணவர்களுடைய சப்போர்ட் ரொம்ப அதிகமாவே இருந்தது, நானுமே பார்த்திருந்தேன். அப்ப அந்த வழியில போனா நமக்கு எப்படி சார் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம கொடுத்த பாயிண்ட்ஸ்ல விருப்பம் இருக்க மாணவர்களுக்கு அனைவரும் நமது ஊருக்கு அருகில் உள்ள, ஓகேங்களா, இப்ப நான் எதனா ஒரு ஊர்ல இருக்கலாம், நீங்க எதனா ஒரு ஊர்ல அவங்க நியரஸ்ட் பிரான்ச் டேப்ல இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அந்த ஃபார்ம் வாங்கி அதுல சைன் போட்டு கொடுங்க. ஓகேங்களா? அப்ப இந்த போராட்டத்தினால நமக்கு என்னென்ன சார் லாபம் வரும், ஐ மீன் என்ன மாற்றங்கள் சார் ஏற்படுத்துவாங்கன்ற ஒரு டவுட் இருந்தாலும் நம்ம அங்கேயே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து மேலும் இக்கையெழுத்து இயக்கம் அந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படுவதாக கூறியுள்ளனர். ஆமா, இப்போ நம்ம நியரஸ்ட் பிரான்ச்ல சைன் போட்டு அந்த ஃபார்ம் கொடுத்தா அந்த ஃபார்ம் எங்க சார் போகும்னு கேட்டீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸுக்கு இருக்கக்கூடிய கலெக்டர் கிட்டே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப இந்த அளவுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்மே நம்ம கிட்ட 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்டுமே ஒரு பார்வையா டிஎன்பிஎஸ்சி கோரிக்கை போஸ்ட்ல கன்ஃபார்மா இது அடுத்த லெவலுக்கு மாத்துவாங்க. சப்போஸ் அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட போடலனா கூட நம்மளுடைய கோரிக்கையா ஆகாஷ் சார் எதனா ஒரு வீடியோ போட சொல்லுவோம், நம்மளுடைய கோரிக்கை கூட கேட்கலாம் சார், நம்ம செக்ரட்டரியேட் ஆபீஸ்ல இல்ல சிஎம்சில கூட கொடுக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நம்ம ரெக்வஸ்ட் வச்சா கூட அதை நமக்கு அந்த வழியிலும் நம்ம ஏற்படுத்தலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இக்கையெழுத்து இயக்கம் நடைபெறும் நாளில் விருப்பம் உள்ளவர்களும் கலந்து கொள்ளலாம் என எதிர்பார்க்கிறேன். அதாவது சைன் போட்டதோட நம்ம விட்டுறாம இந்த தேதியில நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல கொடுக்க போறோம், இல்ல இந்த தேதியில நாங்க செக்ரட்டரி ஆபீஸ் கொடுக்க போறோம், இல்ல இந்த தேதியில நாங்க சிஎம் ஆபீஸ்ல கொடுக்க போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அன்னைக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் நம்ம சைட்ல இருந்து கொடுக்க பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, மதுரை போராட்டம் கேன்சல் ஆனதுனால யாரும் வெக்ஸ் ஆக வேண்டாம். அதற்கான அறவழி போராட்டம்னு இன்னொரு வழி இருக்கு, அதுல நம்மள எப்படி முன்னேற்றிருக்குன்னு சொல்லிட்டு பாத்துங்க. ஒண்ணுமே இல்ல, நம்ம ஒரு சைன் போட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம். ஏன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ல நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிச்சுட்டே இருக்கணுமே தவிர்த்து இதெல்லாம் ஒரு ரீசனா வச்சுட்டு நம்மளுடைய காலத்தை மட்டும் அபகரிச்சுட்டே இருக்க கூடாது. ஓகேங்களா? சோ எந்த அளவுக்கு படிக்கணுமோ அந்த அளவுக்கு படிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ.